ஒரு வழியா கடை திறந்தாச்சுடா. லட்டு விட்டுங்க. நரிஜி ஜோசப்ண்ணா சந்தோஷம். எல்லாம் ஓகேல? எல்லாம் ஓகே. சூப்பர்ண்ணா சூப்பர். எல்லாம் ஓகே தான்டா. ஓகே செல்வாங்கண்ணா இந்த வெள்ளக்காரண்ணா வெளில உட்காந்துருக்காண்ணா. ஆமாண்ணா போய் பாருண்ணா. வந்துடுறா. பார்த்துக்கிட்டே. டேய் செல்வா, என்னடா தனியாக உட்காந்துக்கிற? ஒன்றும் இல்லைண்ணா சும்மா தான். என் மாற்றி மச்சி வந்துக்கிற சந்தோஷமாகுதுடா. பரவாயில்லண்ணா என்ன இருக்கு. பசங்கள்லாம் சொன்னாங்க, நீ எதுவும் கவலைப்படாதடா செல்வா. பெஞ்சி இருந்தால் உனக்கு என்ன செஞ்சுருப்பானோ அத்தை நான் உனக்கு செய்கிறேன். என்ன அட்ரா இல்லை வேணாண்ணா. நமக்குள்ளடா. யாருப்பா? என்னத்துக்கு போஸ்டர் கீச்சுக்கிறீங்க? கேட்டுனேங்கிற யாரை கேட்டு போஸ்டர் கீச்சிங்க? நான் கிருபாண்ணா பேரை மாற்றி எழுத சொன்னாங்கண்ணா. யாரு? உதயண்ணா. அவர் சொன்னா கீச்சிருவேன் நீ. தம்பி எங்களுக்கும் பேச தெரியும். ஏய் நம்மளுக்கு எதிராக தேவையில்லாத பிரச்சனை போன போற அண்ணனுக்கு போடு. இங்க ஆள் உட்காந்துக்கிறேன் கேட்டு செய்யறது இல்லையா? ஹலோ ஏய் என்னடா இங்க ஏதோ போஸ்டர் கிஸ்டனை பிக்சர் பண்றாப்பலாம். ஏதோ போஸ்டர். ஏய் டோர்னமெண்ட்ல என்ட்ரி கொடுக்கல, நீங்க வந்து ஆட மாட்டேங்கிறீங்களா? எப்பா ரொனால்டோ ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை போய் நீங்க புரிஞ்சுன்னு பேசுன. ஆள் இருக்கு சொல்ல எதுக்கு கேட்காம போஸ்டர் கீச்சனா சொல்லி கேட்கணும். போஸ்டர் இருக்கிறவன் யார்? அவன் பெயிண்ட் அடிச்சு வந்தானே. அண்ணா நம்ம சைடு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. ஆமாண்ணா. சொல்லிடுறேண்ணா. ஜீவா சொன்னா கேள்றா வேணாண்டா. நோ நீ கம்னர்னா. ஏய் ரூபா, இந்த செல்வா பையன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். நீ அப்பனு பசங்கள ரெடியா நான் வரேன். டேய் டேய் ஜீவா டேய் டேய் ஜீவா. அண்ணன் இந்த பிரச்சனை இத்தோட விட சொல்லுது. குணா, ஜெகனே உங்களுக்கு தான் சொல்கிறேன். அப்படியே 4 பேரும் கீழே இறங்கிட்டு தோடா அனுமாரு. டேய் 4 பேர் கீழே இறங்குடா. இது எங்க ரூட்? நான் என்ன மயிருக்கடா இருக்கணும்?
நான் அப்பயே சொன்னேன் அந்த ஜீவா பையனாண்ட இந்த போஸ்ட் விஷயத்தில் கார்த்தியா கூட தேவையில்லாத பிரச்சனைலாம் வேணான்னு துருன்னு சொல்லி சண்டை வலிச்சுக்கிறான். என்னண்ணா பேசுற நீ? பெஞ்சினா போஸ்டர் கீச்சிட்டுக்கிறாங்க, எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? கரெக்டா? நான் தான் பக்கமாக அவங்களோட பேசினுக்கிறேன்ல. இப்போ தேவையில்லாத நீங்கள் தான் உள்ளே புந்து பெருசாகிட்டுக்கிறீங்க. போதா குறைக்கு அவன் மச்சான வேற போட்டு பிறந்துட்டுக்கிறீங்க. என்ன இத்தனை நாள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுருந்தீங்க, இப்போ இந்த மேட்டர்லாம் அவன் காதுக்கு போகும். அத்தை நினச்சா தான் பயமாகுது எனக்கு. பயமாகுதா? என்ன பண்றான் அவன்? என்ன பண்ணுவானா? டேய், அவன் மச்சான அடிச்சுக்கிறீங்கடா. காண்ட 4 பேர்த்து இறக்கி எதனா பண்ண என்ன பண்ணுவீங்க? அவன் என்ன பண்ணனோ அதே திருப்பி பண்ணுவானுங்க. டேய் என்னடா நீ இப்படி பேசுனுக்குற? ஏய் சுமாரா நீ வந்துட்டான் பயந்தாங்க. நோ என்னடா நான் தான் அந்த போஸ்ட் மேட்டர் அப்படி விட்டுருக்கேன்ல. என்ன மைத்துக்கிட்ட போய் சண்டை வலிச்சிங்க? நான் மீட்டிங் வேலையை பார்ப்பேனா இல்லை உங்க குழந்தைங்க சண்டையை சால்வ் பண்ணிட்டு இருப்பானடா? எது சும்மா இருக்கிறவங்கள வாரி வாயில போட்டுங்கிறது எங்களுக்கு வேலை பாரு. ஏய் ஜம்னிரா, குணாவை போய் தேட்டரில் வச்சுக்கிறானுங்க. அதுக்கு நாங்கள் போய் திருப்பி வச்சோம். அவனுக்கு அடிச்சா பொத்தின்னு சொல்ற நீ? பொத்திட்டு தானே இருக்கணும். எந்த இடத்துல பொத்தின்னு இருக்கணுமோ அந்த இடத்துல பொத்தின்னு தான் இருக்கணும். உன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் கெத்து காமிச்சிருந்தேன்னு வச்சுக்க, நான் அந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அதான் புரிஞ்சுக்க முதல்ல. அப்படிலாம் இருக்க முடியாது. இதோ பாரு கார்த்தி, நான் பாட்டுன்னு ஒரு ரூட்டை பிடிச்சி மேலே போயின்னுக்கிறேன். உன்னால் முடிஞ்சா என் பின்னால் வா. தேவையில்லாமல் இந்த ஏரியாவுக்கு அந்த ஏரியாவுக்கு பிரச்சனை எடுத்து விட்டுக்காத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். உற்றுன்னா உற்றணும், புரியுதா? சொல்றி அவன்கிட்ட பார்த்துன்னுக்கிற. அக்கா சாந்தியக்கா, கிருபானம் வந்துருக்குக்கா. வாப்பா வாப்பா. அண்ணா இல்லையாக்கா? வேலை மேலேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு வெளியே போய்கிறாரு. சரி சரி. படிக்கிற பசங்களை எங்கிட்ட அந்த தேவையில்லாத வேலை? உங்கள் வீட்டு பிள்ளைய கூட அடிச்சிட்டு இருக்கிறானுங்கன்னு எனக்கு இப்போதான்ப்பா தெரியும். யார் வீட்டு பிள்ளையா இருந்தா என்னக்கா? இதோ உன் வீட்டு பிள்ளைங்க தான் படுத்துட்டு இருக்குது. ஏதோ சின்ன தையலோட போச்சு. உயிருக்கு போயிருந்தா என்னடா இருக்கும்? வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலே கிடந்திருக்க வேண்டியதான். தெரியும் இவனுக்கு ரோட்டில் பார்த்து சண்டை என்ன வலிச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலாந்தாங்க வந்தேன். அதை உங்க மச்சான்ட்ட சொல்லுங்க ஃபர்ஸ்ட். டேய் செல்வா, என்னடா பெரியவங்க பேசும்போது மரியாதை இல்லாம? பின்ன ஏதோ நாங்க தான் சண்டை வலிக்கிறோம் பேசினுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவனு தான் பெஞ்சினா போஸ்டர் கீச்சானுங்க. டேய், மீட்டிங் கோசரம் போஸ்டர் கீச்சதை இவ்வளவு பெருசாகி பேசுங்க நீ. அவனுங்க மேலேயும் தப்பு இருக்குது இல்லைங்கள. ஆனால் பேசி தீக்க வேண்டிய பிரச்சனையை பெருசாக்குனது நீங்கள். இப்போவும் என் மச்சான் ஆட்சிங்க நியாயம் கேட்க வரல. எல்லாம் நம்ம பிள்ளைங்களாங்கிற உரிமையில தான் பேச வந்துக்கிறேன். இங்கே நீ நானு பார்த்தா இது ஓயிற கதை இல்லை. அவனுங்கள்ட்டையும் சொல்லிட்டேன், இத்தோட விட்டுருவோம். அப்படிலாம் விட முடியாது. டேய் செல்வா, கம்முன்னு இருக்க மாட்டேன். அடிச்சு மூஞ்சி இதாக கீச்சு உட்கார வச்சுக்கிறானுங்க. அப்படி கை கட்டின்னு வேடிக்கை பார்த்து சொல்றியா? விடுக்கா, நான் ஏதோ சால்வ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இவனுக்கு பிரச்சனையை வளர்த்துக்கினே இருக்கானுங்க. வரேன். சரிப்பா. பையனை பார்த்துக்க. வரங்க. ஏய் செல்வா, நீ எதுக்குடா துடுக்கா போய் அந்த வாய் விட்டுங்கிற? என்ன இப்போ வாய் விட்டாங்க? ஏய், என்னடா இது உங்களுக்குள்ளே மொச்சிக்கினே? பின்ன அவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெரிய மயிர் மாதிரி சமாதானம் பேச வருவான். வாய் முன் சும்மா இருக்கணுமா? ஏய், எவனோ 2 பெயிண்ட் வந்து போஸ்டர் கிஷ்டானுங்க. அதுக்கு அந்த என்ன பண்ணுவான்? ஏய், நான் போஸ்டர் மேட்டர் பேசல, பெஞ்சினா மேட்டர் பத்தி பேசினேன். எவ்வளோ தட்டுறது? பின்னாத்துக்கு நீ பழசெல்லாம் கிளறி இருக்கிற? டேய், ஏய் ஜம்மாலே, நான் சரக்கு எடுத்து வீட்டுக்கு போங்க. போங்க எல்லாம், உடனே தனியாக விட அவனை. டேய் வாங்கடா போலாம். டேய் ரெடி. நீ என்னடா வெள்ளக்கிற கண்ணில் பசங்களாண்ட காட்டுங்கிற? பெஞ்சினா போட்டது இவன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 10 காண்டாதுண்ணா. அந்த மனுஷன் மட்டும் இருந்தா வச்சுக்கா, இந்த ஏரியாவில் அட்லீஸ்ட் காவாசி பசங்க லைஃபாவது மாறி இருக்கும். என் லைஃபும் செத்தான். இந்த நீ அவன் மச்சான் காய்ச்சி விட்டு ஏரியாவில் கஞ்சா விட்டுனுக்குறான். நம்ம அருண் வயசு பசங்களாம் பெரிய அடிக்குதுண்ணா. நாங்களும் அடிக்கிறோம், தப்பு தான். ஆனால் பெஞ்சினா இருந்தால் இப்படிலாம் விட்டுருக்குமா? அவ்வளோ நல்ல மனுஷனை போட்டு இவன் கவுன்சிலாக சுற்றினுக்குறான். எல்லாம் பார்த்துன்னு சும்மா இருக்க முடியலண்ணா. கரெக்டு தான்டா. ஒரே நாளில் உன் லைஃபையும் என் லைஃபையும் காலி பண்ணிட்டு நம்ம கண்ணெதிலே நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிறான். அதுக்கு என்ன பண்ண முடியும்?
அவன்லாம் பெரிய லேட்டான்டா. என்ன பேர் அவன் அத்து போட்டால் 10 செகண்ட் செத்துருவான் அவன். ஏய், நீ என்ன விட்டா அவனை கொலை பண்ணுற போலியே. அப்பெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சா வேடிக்கைலாம் பார்த்துட்டு மாட்டேன், செஞ்சிருவான்.